இப்போ கண் பார்வை குறைபாடெலாம் ஏற்படுது, காது கேட்காம போகுது. ஏன் இந்த புலன்களில் குறைபாடு ஏன் ஏற்படுது? ஐம்புலன்களில் குறைபாடு ஏன் ஏற்படுது? கண் ஏன் தெரியாமல் போகுது அப்படின்னா, இந்த கண்கள் எதற்காக முதல்ல படைக்கப்பட்டிருக்கு? இந்த உடம்பை வந்து பார்த்துக்கணும், நல்லது கெட்டதாக நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதுலேருந்து இந்த உடம்பை பார்த்துக்கணும். அதுக்கு தான் கண்கள் இருக்குது. சரியான வழியில் போகணும், தவறான வழியில் போகக்கூடாது, நல்ல உணவுகளை சாப்பிடணும், கெட்ட உணவு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கண்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வேலையை இந்த கண்கள் செய்கிறதா? கண்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்கிறோமா? நம்ம அப்படி செய்கிறதில்ல. நம்ம உடம்புக்கு தெரியுது, நம்ம அறிவுக்கு தெரியுது இது தீங்கான உணவுன்னு தெரியுது. அப்போ அதனால் நம்ம அப்படி தெரிஞ்சும் கூட நாம் என்ன பண்ணுறோம்? தீங்கு செய்கிற, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம், நோய்களை தருகிற அல்லது வந்து மரணத்தை ஏற்படுத்துகிற செயல்களை செய்கிறோம், உயிரை பணயமாக வைக்கிறோம். அதனால தான் அந்த கண் தெரியாமல் போகுது. அந்த கண் இருந்து என்ன பயன்? அதனால் கண்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்குனாக்கா நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு தான், நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக. அப்போது அந்த வேலையை அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? அது அப்படி தான் வேலை செஞ்சிகிட்ருக்கா? இப்போ நாம் படிக்கிறோம், புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம், அந்த கண்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த கண்களை வச்சு இப்போ நமக்கு 2 கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கண்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். அதுக்கு தானே அந்த கண்களை நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த கண்களை வச்சுக்கிட்டே நாம் அந்த உடம்பை அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கால்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த கால்களை வச்சு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். இந்த கைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த கைகளை வச்சு இந்த உடம்பை பாதுகாத்துக்கணும். இந்த நாக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? வாய் எதுக்காக பற்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக தான். இந்த உடம்போட வேலையே தன்னைத்தானே பாதுகாக்கிறது தான், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்காக தான் இது கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உடம்பை வச்சுக்கிட்டே தன்னைத்தானே அழிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கைகளை வச்சே இந்த கண்களை குத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? புத்தகத்தை படிக்கிறோம், விண்வெளிக்கு போகிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், அதை படிக்கிறேன், தேர்வுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு தீங்கை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அணுகுண்டை கண்டுபிடிக்கிறோம், அணு உலையை கண்டுபிடிக்கிறோம். இதுக்காகவா கண்கள் படைக்கப்பட்டது? இதுக்காகவா கண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இந்த உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும். இப்போ அணு உலை, அணுகுண்டு இதெல்லாம் தீவிரமாக படித்து விஞ்ஞானியாகி அணுகுண்டை கண்டுபிடிக்கிறது, அணு உலையை கண்டுபிடிக்கிறது. ஏன் இது வந்து அழிக்கிறதுக்கான கருவிகள், ஆயுதங்கள். அப்போ இந்த கண்கள் நம்ம எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயற்கை விதிமுறைப்படி இப்போ தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதே கண்களை வச்சு தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான வேலையில் அதை ஈடுபடுத்துகிறோம். தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான வேலைகளில், தனது உடலையே அழித்து கொள்வதற்கான வேலைகளில் அந்த கண்களை ஈடுபடுத்துகிறோம். இந்த வாயை பயன்படுத்துகிறோம், நாக்கை பயன்படுத்துகிறோம், பற்களை பயன்படுத்துகிறோம், உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம், மதுபானத்தை குடிக்கிறோம், பீடி சிகரெட் எல்லாம் புகைக்கிறோம். அந்த பற்களை பயன்படுத்தி, வாயை பயன்படுத்தி, நாக்கை பயன்படுத்தி மதுபானத்தை குடிக்கிறோம். இந்த உடம்பை அழிக்கிறதுக்கு இந்த உடம்பையே பயன்படுத்துகிறோம். அதனால தான் அதில் குறைபாடு ஏற்படுறதுக்கு அதான் காரணம். அந்த கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுலேயே கண்ணு தெரியும். இந்த புத்தகத்தை படிக்கிறது கூட உடம்புக்கு கேடு தான். அது நோய் வரும், கண்டிப்பாக நோய் வரும். இந்த வன்முறை உணர்ச்சி ஏற்படும். புத்தகத்தை படித்தா, நீ நல்ல புத்தகம் படித்தாலும் சரி, திருக்குறளை படித்தாலும் சரி, எந்த புத்தகத்தை படித்தாலும் சரி, இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ கேட்டாலும் சரி, நானே ஒரு புத்தகம் எழுதினாலும் அதை படித்தாலும் கேடு தான். அதனால் புத்தகம் இல்லாத உலகத்தில் வாழணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தை படித்தா நோய் வருங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நீ என் புத்தகத்தை படிக்கணும், அல்லது நான் சொல்கிறத கேட்கணும். என்ன மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதையும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அப்போ இந்த உலகத்தில் இருந்தால் நம்மளை நாமே அழிச்சிக்கிற துணிச்சல் உனக்கு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி பெற்றவர்கள். அழித்து கொள்வது தான் வீரம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் எது வீரம்னா, தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு எவன் துணிகிறான், பயப்பட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. தன்னைத்தானே அழிவை எதிர்கொள்கிறது இந்த தைரியம். தன்னைத்தானே அழிச்சிக்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வீரம்னு நினைக்கிறேன். இந்த கண்களை பயன்படுத்தி நீ எப்படி மற்றவங்களை அழிக்கிற? உன்னை நீயே அழிச்சிக்க போகிற. இந்த கைகளை, கால்களை, உனக்கு கொடுக்கப்பட்ட கால்களை பயன்படுத்தி எப்படி நீ ஒன்றை நீயே அழிச்சிப்ப? மரணத்தை எதிர்கொள்வது அதுதான் அதனால தான் நாளடைவில் என்ன ஆகுது? அழிச்சிக்கிற வேலையில் இந்த கண்களை ஈடுபடுத்தினேன். இந்த வாயை பயன்படுத்துறது, நாக்கை பயன்படுத்துறது, பேசுறது, அழிச்சிக்கிற மாதிரியான பேச்சுக்கள், அழிவை ஏற்படுத்துகிற பேச்சுக்கள், அழிவை ஏற்படுத்துகிற சிந்தனைகள். மூளையே அப்படி தான் சிந்திக்குது. அப்படி சிந்திக்க வச்சுட்டாங்க. மூளைங்கிறது எதுக்கு வச்சுருக்காங்க? அந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக மூளை இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த மூளையே வச்சுக்கிட்டு எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மற்றவங்களையும் அழிக்கலாம், தன்னைத்தானே அழிச்சிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் அதில் குறைபாடு ஏற்பட்டுருது. அது டேமேஜ் ஆகிடுது. அது பழுது நிலைக்கு போயிடுது.
புரியுதுங்களா? கண்கள் ஏன் குறைபாடு ஏற்படுது இப்போ புரியுதா? கண்கள் ஏன் குறைபாடு ஏற்படுதுன்ட்டு. கண்கள் வந்து பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படும். அப்போ நம்ம அதற்காகத்தான் அதை பயன்படுத்தணும். இந்த உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த கண்களை பயன்படுத்த வேண்டும். கண்களை வந்து கண்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு இந்த உடம்பையும் பாதுகாத்துக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைல் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பளிச்சுன்னு அந்த வெளிச்சம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? தூக்கம் இல்லை. அப்போ இந்த கண்களை வச்சுக்கிட்டே கண்களை கெடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கண் பார்வை ஏன் குறைஞ்சி போகுது? கண் பார்வை குறைபாடு என்பது இயற்கையானது கிடையாது. அது நாம் ஏற்படுத்திய செயற்கையான ஒரு நிலைப்பாடு. அது இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையினால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த கண் பார்வை குறைபாடு இருக்கும். அதோடு நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு 2040 அப்புறம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த குறைபாடும் ஏற்படாது. கண்கள்லாம் வாழ்நாள் முழுதும் பளிச்சுன்னு தெரியும். பற்கள் கொட்டி போகாது, பற்கள் விழாது. அப்புறம் வந்து அந்த மாதிரி வழுக்க விழாது. அந்த மாதிரி நிறைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். நோய்ங்கிறதே வராத ஒரு உலக வாழ்க்கை தான். ஏன்னா அங்கே வந்து அழிக்கிறதுக்கான சிந்தனை உங்களுக்கு வரவே வராது. அழிக்கிறதுக்காக உங்கள் உடம்பை நீங்களே பயன்படுத்தும். உங்கள் கால்களை பயன்படுத்தி நீங்களே உங்களை அழிச்சிக்க மாட்டீங்க. அழிக்கிற அந்த வழியில் நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் கைகளை பயன்படுத்தி உங்கள் கண்ணையை நீங்கள் குத்திக்க மாட்டீங்க. உங்கள் கண்களை பயன்படுத்தி உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கான வேலையில் அங்கே செய்யவே மாட்டீங்க. அங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. நம்ம புத்தகத்தை படிக்கிறோமே, எதுக்கு படிக்கிறோம்? நம்மளை அழிச்சிக்கிறதுக்காக தான் புத்தகத்தை படிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் எதை கற்றுக் கொடுக்குறாங்க? எப்படி அழிக்கலாம், இந்த உலகத்தை எப்படி அழிக்கலாம், நம்ம வாழ்க்கையை எப்படி அழிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குறாங்கன்னா மறைமுகமாக கற்றுக் கொடுக்குறாங்க. நீ படித்து முடித்து பெரிய தொழிற்சாலை கட்டுவீங்க, வாகனங்களை உருவாக்குவீர்கள், விண்வெளிக்கு போவீங்க. அப்போ இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியான விஷயமா? இதெல்லாம் வந்து உயிரை பணயமாக வச்சு இதுக்கு பல பேர் உயிரை தியாகம் பண்ணணும், நிறைய பேர் இதில் என்ன மகிழ்ச்சி இருக்க போகுது? நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால் இது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வேலையே கிடையாது. மனுஷங்களுக்கு ஒரு கொலை வெறி வந்துருச்சு. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை, யாரையாவது அடிமைப்படுத்தணும், அடக்கணும், அழிக்கணும், ஒடுக்கணும், கொலை பண்ணணும், அடங்க மறுத்தா கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி இந்த உணவிலிருந்து ஆரம்பிக்கிறது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனாலையும் தானிய உணவிலிருந்து தான் நம்முடைய வெறி வந்து நம்முடைய அந்த மனநிலை மாற்றம், நம்ம அழிவை நோக்கி போகின்ற அதைத்தான் வீரம்னு நாம் நினைக்கிறோம் பாருங்கள். அது எங்கேருந்து உருவாகுதுன்னா நாம் சாப்பிடுகிற உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால் உணவை அப்போ இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக உணவை மாற்றி விட்டாலே நம்முடைய சிந்தனை எல்லாமே மாறிடும். மனநிலை நம்மளாம் மென்மையானவர்களாக மாறிவிடும். மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் மென்மையானவர்களாக மனுஷங்களாக மாறிடும். இப்போல்லாம் நம்ம பேய்களாக மாறிவிட்டோம். தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் அல்ல. மாமிச உணவு என்பது மீன் உணவு, முட்டை உணவுலாம் மனித உணவுகள் அல்ல, அது பேய்களோட உணவு. நம்மளாம் இப்போ பேயாக மாறிட்டோம். அதை சாப்பிட பேயாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால் இது பேய்களின் உலகம். தற்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பேய்களோட உலகம். உணவை மாறிச்சுன்னா நம்ம உணவை மாற்றினா தான் நம்ம மனுஷங்களாக மாற முடியும். அதனால தான் உணவு கட்டுப்பாடு தேவை. பேய்களாக இருப்பதை எப்படி கட்டுப்படுத்துவது? பேய்களாக மாறாமல் என்ன செய்வது? அப்போ அதுக்கு தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் தானிய உணவை சாப்பிடாத, மாமிசத்தை சாப்பிடாத, முட்டையை சாப்பிடாத, அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் லைட்டாக பேய்த்தன்மையும் தேவையாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு முற்றிலும் மனுஷங்களாக மாறிட்டால் இங்கே வாழ்கிறதே பெரிய கஷ்டம். அதனால் வந்து அப்போ மனுஷங்களாக வாழ்கிறதுக்குன்னா அப்போ இயற்கையோடு இணைஞ்சி காடுகளோடு இயற்கையாக கலந்து வாழணும். அது 2040 அப்புறம் அதுக்குன்னு ஒரு உலகம் தேவை. இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேய்த்தன்மை தேவை, பேய்களோட குணம் தேவை, கொஞ்சம் தான் தேவை. அதனால் சிலருக்கு அது அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு சமைச்சி காய்கறி பொரியல் அதெல்லாம் உப்பு போட்டு அதுக்காக தான் அந்த உப்பு போடுறோம். பேயாக மாறுறதுக்காக தான் உப்பு போட்டு சமைக்கிறோம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பேயாக மாறிடுவீங்க. அப்போது அதுவும் தானிய உணவுகள், அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதிலிருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் வந்து சமைச்சு உப்பு போட்டு சமைச்சிங்கன்னா ரொம்ப பேயாட்டம் ஆடிடுவீங்க. அதுக்காக தான் சரி பேய்த்தன்மையும் வேணும், அதே இடத்துல அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் சரி உப்பு போட்டு காய்கறி சமையல் சாப்பிடுங்க. பழங்களை வந்து உப்பு போடாமல் இதில் பழத்தை கூட உப்பு தொட்டுது கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்காக தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மாமிச உணவுகளை, மீன் உணவுகளை, முட்டை உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அப்போது நம்ம கொஞ்சம் பேய் குணம் வரும். அப்புறம் மனுஷத்தன்மையும் இருக்கும். ஒரு 50% பேய் குணம், 50% மனுஷ குணம். இது ரெண்டும் இணைந்து தான் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும். சிலர் வந்து முற்றிலும் பேயாகவே மாறிடுவாங்க. அவங்க தான் இந்த மாமிசெல்லாம் சாப்பிடுவாங்க. மாமிசம், மீன், முட்டை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பரோட்டா இதெல்லாம் வந்து முழுக்க அவங்க பேயாகவே மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது சும்மா அந்த வார்த்தை அலங்காரத்துக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து அப்படியே உண்மை.
இதுதான் உண்மை. பேய்ங்கிறது உண்மை. பேயை பார்த்துருக்கீங்களா? பேயை நீங்கள் வந்து இட்லி பூரி சாப்பிடுவீங்களா? நீங்கள் இப்போ மாமிசம்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா? அப்போ போய் உங்கள் கண்ணாடியில் போய் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் பேய். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக முழுசாக பேயை தான் இருப்பாங்க. கண்டிப்பாக போய் கண்ணாடியில் போய் பாருங்கள், பேயை நீங்களே பார்த்துக்கலாம். நீங்கள் தான் பேய். இது மாதிரி சாப்பிட்றவங்க எல்லாருமே பேய்கள் தான். மாமிசம்லாம் சாப்பிட்றவங்க, மீன், முட்டை, இட்லி பூரி பொங்கல் தோசை, இந்த உலகத்தில் முழுக்க முழுக்க பேய்களாக மாறிட்டால் ரொம்ப திறமையானவங்க. பேய்களாக மாறுறது தான் ரொம்ப சாமர்த்தியம். அப்படி இல்லாமல் சரி பேயாகவும் இருக்க வேண்டியிருக்கு, மனுஷங்களாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம், இட்லி பூரி பொங்கல் தானிய உணவுகளை எடுத்துக்காதீங்க, மீன் முட்டை உணவுகளை எடுத்துக்காதீங்க. உப்பு போட்டு ஒரு காய்கறி பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு அப்படி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பேய் குணம், கொஞ்சம் மனுஷ குணம். ஓகே, இப்படி இருந்தால் இதுதான் ஒரு சமநிலை. இந்த உலகில், இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு நியாயமான ஒரு சமநிலை, ஒரு மனநிலை, நியாயமான மனநிலை. அதனால் இந்த கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேருந்து விடுபடணும். உடற்பயிற்சி செய்யணும், மாமிச உணவெல்லாம் உண்ணக்கூடாது. பேய்களுக்கு தான் கண்ணு தெரியாமல் போகும், மனுஷங்களுக்கு கண்ணு தெரியும். பேய்கள் தான் கண்ணாடி மாட்டிப்பாங்க. கண் பார்வை குறைபாடு யாருக்கு வரும்? மனுஷங்களுக்கு வராது, பேய்களுக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேயாக இருந்து மனுஷங்களாக மாறிடுவோம். பேய்கள் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடாம மனுஷங்க சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடுவோம். நல்ல உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. கண் பார்வை குறைவு ஏற்படுகிறது, சின்ன வயசுலேயே கண்ணாடி மாட்டுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி குழந்தைங்க, அப்புறம் எந்த வயசுலேயும் சரி, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. உடம்புக்கு கேடு தருகிற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அந்த கண்களுடைய வேலையே அதுதான். கண்களுடைய வேலையே உடம்புக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் கண்களுடைய வேலை. நாக்கோட வேலைங்கிறது என்னது? எது நல்ல சுவை, எது கெட்ட சுவை, அதை வந்து கண்டறிவது தான் நாக்கோட வேலை. சுவாசத்தோட அந்த சுவாசம், வாசனை, எது நல்ல வாசனை, எது கெட்ட வாசனை, அதை கண்டுபிடிக்கிற. நம்ம உடம்புக்கு எது பாதுகாப்பானது, அதுக்கு தான் அந்த 5 புலன்களையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 5 புலன்களும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதோட செயலே அதுதான். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை எப்படி கெடுக்கிறதுன்னு வேலையை செஞ்சிங்கன்னா, அப்போ அதோட வேலைங்கிறது கெட்டு போகுது. அது வந்து அதோட இயற்கையான வேலைங்கிறது, வேலைத்திறன்கிறது கெட்டு போகத்தானே செய்யும். அப்போது நீங்கள் வந்து நல்லா கண்ணு தெரியணுமா, கண்ணாடி போடக்கூடாதா? என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவு கட்டுப்பாடு வேணும், நல்லா தூங்கணும். இப்படி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் லட்சியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி நான் ஒரு வேலையை இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன், நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கேன், விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், எனி டைம் நான் தூங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் தான் பார்க்குறேன், எனக்கு கண் பார்வை வேறு இப்போ சரியாக தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போட்டுக்கிறேன்னா, நீங்கள் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உங்கள் கண்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நீங்கள் ஆராய்ச்சின்னு கண்ணு தெரியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண் பார்வை ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா, இப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இங்கே கண்ணாடியே கிடைக்காது. கண் பார்வை குறைபாட்டுக்காக இவங்க கொடுக்குற கண்ணாடியே நீங்கள் மாட்டிக்க முடியாது, அது எங்கே போனாலும் கிடைக்காது, அதோட உற்பத்தி நின்று போயிடும். இப்போவே வேணால் என்ன பண்ணுங்கள், ஒரு 2040 வாக்கில் உங்களுக்கு கண் பார்வை சரியாக தெரியல, கண்ணாடி மாட்டிக்கிறேன்னா வேணால் தற்சமயத்துக்கு அந்த ஒரு ஏற்பாடாக நிறைய அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்கள்ல, கண்ணாடிக்குன்னு ஒரு பாயிண்ட்டு, பவர் குறைஞ்சிதுன்னா அதுக்கு ஏற்றுற மாதிரி அந்த லெவலுக்கு ஒரு 4, 5, 10, 15 கண்ணாடியை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம், அப்போ கண்ணாடிலாம் கிடைக்காது. அப்போ கண்ணாடி கிடைக்காம இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் ஃபுல்லாக கண் பார்வையை கெடுத்துக்கிட்டீங்க. நல்ல கணினியில் வேலை பார்த்து கண்ணு முடித்து ஒழுங்காக தூங்காமல் தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டு மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு கண் பார்வை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் கண்ணு தெரியாமல் தான் போக வேண்டியிருக்கும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்குள்ளே போனாலே உங்கள் கண் பார்வை ஆரோக்கியமாகும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே உங்கள் கண் பார்வையை கெடுத்துக்காதீங்க. அங்கே போயிட்டு சப்போஸ் அது உடனே சரியாக ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் குணப்படுத்த முடியாது. ஒரு அளவுக்கு மேலே ஒரு நோயை, எந்த ஒரு நோயாலும் ஒரு அளவுக்குள்ளே இருந்தால் தான் குணப்படுத்த முடியும். அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, நம்ம கையில் இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் கையை விரிப்பார்ல, அது மாதிரி கையை விரிச்சிட்டாங்க, இனிமேல் உங்கள் கண் பார்வையை கடவுளால் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் சீரியஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ஒரு ஏமாளி ஆகிடாதீங்க. இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், விஞ்ஞானம்னு சொல்லிட்டு நீங்கள் இது இன்னும் 17 வருஷத்தில் இது காணாமல் போயிடும். இந்த உலகத்துக்காக உங்கள் கண் பார்வை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு உலகம் வரப்போகுது, அந்த உலகத்தில் நீங்கள் கண்ணாடி இல்லாமல் பார்க்கணும். அங்கெல்லாம் கண்ணாடி கிடைக்காது, கண்ணாடி போய் வாங்க முடியாது. கண்களுக்கு மாட்டுக்கிற அந்த கண்ணாடி போய் எங்கள் கடையில் போனாலும் கிடைக்காது, அதோட உற்பத்தி நின்று போயிடும்.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே உங்கள் கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க, கண்களை கெடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து சப்போஸ் அப்படி கண் பார்வை கெட்டு போச்சு, கண்ணாடி போட்டால் தான் உண்டு, வேறு வழியே இல்லை அப்படின்னா ஒரு 4-5 10-15 கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லென்ஸ் அதோட பவர் இப்படி எனக்கு இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், பவர் குறைஞ்சிட்டே வரனால பவர் கூடுற கண்ணாடி எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 10-15-20 கண்ணாடி கூட வாங்கி வச்சுக்கோங்க. எது சரியாக அதை நீங்கள் மாட்டிக்கோங்க. ஏன்னா வந்து 2040 இயந்திர அறிவுகளும் செயலிழக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு கண்ணாடி கிடைக்காது. அப்புறம் கண் தெரியாமல் நீங்கள் வந்து அந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இயந்திர அறிவியல் உலகில் செயலிழந்த பிறகு நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சிறுநீரகம் டயாலிசிஸ் பண்ணுறவங்க 4 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும். அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்கெல்லாம் வேறு வழியே இல்லை. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சு, அப்புறம் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வருது அப்படின்னா இங்கே எல்லா மருத்துவமனைகள் எல்லாமே மூடிடுவாங்க. கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, கொரோனா ஊரடங்கு காலத்தில். அது மாதிரி இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகும்போது 2040 அப்புறம் இங்கே டயாலிசிஸ் பண்ணுற வேலைலாம் இருக்காது, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. அதனால் வந்து இந்த சிறுநீரக நோயாளிகள் இருக்காங்கள்ல, டயாலிசிஸ் பண்ணுறவங்க, அவங்களுடைய நிலமெல்லாம் ரொம்பவும் பரிதாபத்திற்குரியது. அதை வந்து எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு அது துயரமான சம்பவமாக இருக்க போகுது. மிகப்பெரிய துயரம்லாம் நடக்க போகுது. எல்லாருமே நோயாளியாக இருக்காங்க, எல்லாருமே மருந்தை நம்பியிருக்காங்க, மருத்துவர்களை நம்பியிருக்காங்க. ஒரு இதய நோயாளிகள்னால் வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்ணும். அப்படி வந்து மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாகிட்டாங்க. மருந்து வியாபாரிகளுக்கு, மருத்துவ வியாபாரிகளுக்கு அடிமையாகிட்டாங்க. நுகர்வோர்களாகிட்டார். நிரந்தர வாழ்நாள் நுகர்வோர்களாக அடிமைகளாக நுகர்வு அடிமை, நுகர்வு அடிமைத்தனம், நுகர்வோர்களை அடிமைகளாக்குறது. அதன் மூலம் அவர்களுக்கு வருமானத்தை உறுதிப்படுத்துறது. அப்போது மருந்து சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியும், தினசரி எனக்கு மருந்து சாப்பிட்லன்னா என்னால் முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சிறுநீரக நோயாளிகள் இருக்காங்க, இருதய நோயாளிகள் இருக்காங்க. இருதய நோயாளிகளுக்கு டெய்லி மருந்து சாப்பிட்ணும், சிறுநீரக நோயாளிக்கு டெய்லி மருந்து சாப்பிட்ணும், சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் போடுற நிலைமை உள்ளவங்களுக்குலாம் டெய்லி இன்சுலின் போட்டாகணும். அப்படி அப்புறம் பார்த்தா தைராய்டு பேஷண்ட், அவங்களுக்கும் டெய்லி மருந்து போட்டாகணும். இப்படி மருந்து இல்லைன்னா உயிர் வாழவே முடியாத நிலமையில் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது என்னாகும்? இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்கும். படிப்படியாக தான் செயலிழக்கும், டப்புன்னு செயலிழக்காது. 2035 அதோட சிம்டம்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கும். செயலிழக்க போது மீள முடியாதுன்னா மக்கள் உடனே ஓடிடுவாங்க, சமவெளியை நோக்கி ஓடிடுவாங்க. அப்படி டப்புன்னு செயலிழந்து போயிடும். இனிமேல் இந்த உலகத்தோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுது, எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா என்னை பின்தொடர்ந்து நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. நான் சொல்கிறது உண்மைதான் நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் அதனால் எடுத்த உடனே நான் சொல்கிறத நினச்சிக்கிட்டு இவர் ஏதோ வதந்தி பரப்புறாரு, புரளி கிளப்புறாருன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 4 பேர் என் கருத்துக்களை இந்த உலகம் ஃபுல்லுக்க கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அந்த எதிர்வினையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க. நான் சொல்கிறத பற்றி ஒரு முடிவெடுங்க, உணர்வு வசப்படாதீங்க. அதனால் இப்போவே வந்து மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக இருக்கீங்களா, அது ரொம்ப பெருமையாக நினச்சிக்காதீங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தை நம்பாதீங்க, மாற்று மருத்துவத்தை யோசிங்க. நல்ல தீர்வுகள், நிரந்தர தீர்வை தருகிற யூனானி, ஹோமியோபதி, அப்புறம் வந்து நாட்டு வைத்தியம், மூலிகை வைத்தியம், இந்த மாதிரி நிரந்தர தீர்வை தருகிற அற்புதமான வைத்திய முறைகள்லாம் இருக்குது. அதை நம்பி உங்கள் நோயை நிரந்தரமாக குணப்படுத்திக்கோங்க. ஆங்கில மருத்துவத்தை நம்புனீங்க, இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அந்த மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையான மக்கள் இருக்காங்கல்ல, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. மருந்து சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமையில் உள்ளவங்க இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருடைய நிலைமையும் அந்த பரிதாபம்தான். அவ்வளோதான், சாவு தான். மருந்து சாப்பிடலன்னா நான் உயிர் வாழவே முடியாதுங்கிற அத்தனை பேரும் சாகத்தான் போகிறாங்க. அதனால் உங்கள் நிலைமையை முன்கூட்டியே நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். மருந்து சாப்பிடலன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது, இந்த மருந்து மாத்திரையை போடலன்னா, அந்த ஊசியை போடலன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற நிலமையில் உள்ளவங்க, டயாலிசிஸ் பண்ணலன்னா உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இவர்களுடைய நிலைமை இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அதன் பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை தொடர்வதற்கு வாய்ப்பு 1% கூட இல்லைன்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன். அதனால் முன்கூட்டியே இந்த அரசாங்கமே என்ன பண்ணுன்னா, உடம்புக்கு எது கேடோ அதுக்கெல்லாம் தடை பண்ணு, எல்லாத்தையும் தடை பண்ணு, வெள்ளச்சீனி எல்லாம் தடை பண்ணு, பரோட்டாவுக்கெல்லாம் தடை பண்ணு, இந்த பேக்கரி உணவுகள் மைதாவால் தயாரிக்கப்பட்ட மைதாவுக்கு தடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை, கலப்படம் எவனா பண்ணானா அடித்து உள்ள தூக்கி போடுங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்கால உலகத்துக்கு நம்ம தயாராகணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நோய்களை வந்து முதல்ல நிறுத்துறதுக்கான வேலையை பாருங்கள்.
இந்த தனியார் மருத்துவமனைகளை மூடுங்க. அவனுக்கு நோய் தான் வந்து மூலதனம். நோய்கள்னா வரவேற்பு, நோய்கள் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. அதனால் நோய்கள் குணமாக அவங்க விடவே மாட்டாங்க. அதனால் தனியார் மருத்துவமனையில் மூடுங்க. மருத்துவத்தை பொது உடைமையாக்குங்க. எல்லா மக்களுக்கும் ஒரே மருத்துவம் தான், அரசு மருத்துவம், கட்டணம் இல்லாமல் மருத்துவம். அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்ளைம் பாலிசி போட்டு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா ஒருத்தருந்து வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்படுகிற அத்தனை மருத்துவ செலவுகளையும் அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுங்க. 1 கோடி ரூபாய்க்கு மருத்துவ செலவாச்சுன்னா கூட எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்குது, அதாவது தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் மூடுங்க. அரசாங்கம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா பாலிசி, வருஷத்துக்கு 1000 ரூபா நீ கொடுத்துட்டா போதும். வாழ்நாளில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை லட்சத்துக்கு உனக்கு ஒரு நோய் வந்தாலும் சரி, விபத்து ஏற்பட்டாலும் சரி, அதற்கான சிகிச்சை செலவு அத்தனையும் அந்த உனக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துடலாம். அதனால் அப்போ அரசாங்கத்துக்கு எந்த செலவும் வரப்போகிறதில்ல. ஒரு மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 ரூபா பாலிசியை போட்டு விட்ருங்க. தனியார் பாலிசிலாம் இருக்கவே கூடாது. அரசாங்கம் தான் இன்சூரன்ஸ், ஒரே ஒரு பாலிசி. அந்த பாலிசி, இந்த பாலிசி, சுரக்ஷா, கிரக்ஷா, இதை போடுங்க, அதை போடுங்க, குழப்பாதீங்க. ஒரே பாலிசி, ஒரே மெடிக்கல் பாலிசி, வருஷத்துக்கு 1000 ரூபா கட்டிட்டின்னு வச்சுங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கட்டிகிட்டே இருக்கணும். உன் வாழ்நாளில் உனக்கு என்ன ஒரு நோய், என்ன ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய செலவு, எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் 120 கோடி பேரும் மாதம் 1000, வருஷத்துக்கு 1000 ரூபா மருத்துவத்துக்காக கொடுத்தா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனையே வராது. அப்போ அவங்களும் காசு போடுவாங்க. காசு போடுறதுனால யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு செலவு செய்கிறதுல ஒன்றும் அரசாங்கத்துக்கு கஷ்டமே கிடையாது. அதனால் நோய்களை எதிர் வருகிற அந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நான் சொல்கிற அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. சும்மா அலட்சியப்படுத்தாதீங்க. மக்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க. பணம்னு சொல்லிட்டு மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க. மக்களை வந்து ஒரு சோதனை எலிகளாக பார்க்காதீங்க. அதனால் முன்கூட்டியே எப்படியெல்லாம் தயார் பண்ணணுன்னு தான் நான் சொல்கிறேன். நோய்களால் மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையான நிலைமையில் 2040 பல கோடி பேர் இருப்பாங்க, 100 கோடி பேர் கூட இருப்பாங்க. மருந்து சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமையில் இருப்பாங்க. இந்த அலோபதி மருந்து, நாட்டு மருந்துங்கிறது கிடச்சிரும். நாட்டு மருந்துங்கிறது வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டா தான் என்னால் இருக்க முடியும்னா அதை நம்ம எப்போ வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தால் கூட அதை கூட உற்பத்தி, அது கூட கஷ்டம்தான். ஆனால் இந்த அலோபதி மருந்து இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தோடனே அதுவும் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அந்த மருந்து கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையானவங்களுடைய உயிர் அவ்வளோதான், அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால் இப்போவே என்ன பண்ணணுன்னா, இந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கிற தனியார் மருத்துவமனைகளை மூட வேண்டும். நோய்களை வரவேற்கின்ற மனநிலையுடன் பணி செய்கிற மருத்துவர்கள் யாருன்னா இந்த தனியார் மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனை ஊழியர்கள். அவங்க அந்த தனியார் மருத்துவமனை மூடிட்டு மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அரசுக்கு ஒரு இழப்பும் கிடையாது. இன்னும் வருமானம் தான் வரும். ஆளுக்கு 1000 ரூபா வருஷந்தோறும் கட்டிட்டா போதும். எந்த சிகிச்சை வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. நீ பெட்டில் படுத்துக்கோ, என்ன வேணாலும் படுத்து எல்லா சிகிச்சையும் எடுத்துக்கோ. ஒரு ராஜ கவனிப்பு தான். அதுக்கான காரணம் என்னென்னா, மக்களே அந்த கட்டணத்தை கொடுத்துட்றாங்க. 1000 ரூபா கொடுத்துட்றாங்க வருஷந்தோறும். அதில் வர வட்டி கிட்டி எல்லாம் வச்சு அற்புதமாக சிகிச்சை கொடுக்கலாம். இந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் மூடுங்க. மருத்துவத்துக்கு ஒரே ஒரு பாலிசி, வருஷத்துக்கு 1000 ரூபா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதன் மூலம் நோய்களை வந்து இல்லாமல் செய்யறதுக்கு முடியும். எந்த மருத்துவத்திலே தீர்வு எந்த மருத்துவத்தில் கிடைச்சாலும் சரி அதை ஏற்றுக்கோங்க. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், அலோபதி தான் பெரியவன், ஹோமியோபதி எல்லாம் சும்மா பொடி பையன், நாட்டு மருந்து அவன் பழைய காலத்து ஆள், அப்படி இந்த மாதிரி போட்டி போடாதீங்க. எல்லா மருத்துவம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அவசர காலத்தில் இருக்கும். எதை தின்னா பித்தம் தெளியும், எந்த மருத்துவத்தை சாப்பிட்டா நமக்கு தீர்வு கிடைக்கும், யுனானியில் கிடைக்குதா அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நோய்க்கு இங்கிலீஷ் வைத்தியம் தான் சரின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நோய்க்கு யுனானிலையும் இல்லை, இங்கிலீஷ் வைத்தியத்திலும் இல்லை, நாட்டு வைத்தியத்தில் தான் இது குணமாகும் அப்படின்னா அங்கே போயிடுங்க. நமக்கு தீர்வு தான் தேவை. இதுதான் தீர்வு தான் தேவை. இந்த மருத்துவம் தான் நமக்கு பெருசு, எதையும் நீங்கள் காப்பாற்றாதீங்க. நமக்கு தேவை தீர்வு. அப்போ அந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, தீர்வை தருகிற மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வச்சு, சில மருத்துவர் பார்த்திங்கன்னா ஆஸ்மாவுக்கான மருந்து வச்சுருப்பார். அவரால் ஆஸ்மா நோயாளிகள் குணமாவாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அரசாங்கம் அந்த மருத்துவரை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க, மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க. யாருக்கெல்லாம் வந்து ஆஸ்மா நோய் இருக்கோ எல்லாத்துக்குமே அதை கொண்டு போகணும் கட்டணம் இல்லாமல். அந்த மருத்துவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருங்க. அது மாதிரி
சில நோய்களுக்கு சிறுநீரக நோயை செயலிழக்காமல் இருப்பதற்கு சில மருத்துவத்தில் தீர்வு இருக்கும், நாட்டு மருத்துவத்தில். அவரை பிடிச்சிட்டு போய் யாருக்கெல்லாம் சிறுநீரகம் செயலிழக்கிற நிலைமையில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவத்தை கொடுத்து சிறுநீரகம் செயலிழப்பதற்கு முன்பே அவர்களை காப்பாற்றுங்க. நமக்கு இப்போ அவசர காலத்தில் இருக்கோம். நீயா நானான்னு போட்டி போடுற காலத்தில் இப்போ நம்ம இல்லை. எப்போ வந்து நோய் இல்லாமல், அதாவது பல கோடி பேர் சாகிறதுக்கான அபாயம் இருக்குது. எப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இந்த ஆங்கில மருந்துகளுக்கு அடிமையாகி மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் நான் உயிரோட வாழ முடியும், தினசரி மருந்து மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் உள்ள பல கோடி பேரை நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அந்த அவசர காலத்தை புரிஞ்சுக்கோங்க, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலை எமர்ஜென்சி பீரியட் இது. அதனால் அந்த மனநிலையோடு செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு 17 வருஷம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் 20 வருஷம் அவகாசம்னு வச்சுக்கோங்க. 17 வருஷம் தான் அவகாசம். 2040 தான் அந்த காலம். நாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் இறுதி காலம் அதுதான். அதுக்கு இடைப்பட்ட இந்த காலங்களை அவர் அவசர காலமாக, ஒரு அபாய காலமாக, அவசர காலமாக புரிஞ்சுக்கிட்டு எமர்ஜென்சி பீரியட், நோய்களை எப்படி குணப்படுத்தணும், அப்படி பணத்தை சம்பாதிக்கிற முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு மாற்று முயற்சி, பணத்தை சம்பாதிக்கிறத இனி இந்த உலகத்தில், இயந்திர அறிவியல் உலகத்தில் உங்களால் காப்பாற்றவே முடியாது. அவ்வளோதான். இது மூளையில் ஏற்பட்ட மாற்றம். இந்த மாற்றம் ஏன் ஏற்படுது? மூளையில் ஏற்பட்ட மாற்றம், மூளையின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம். அது மூளை வந்து இனிமேல் எளிமையாக தான் செயல்படும், கடினமாக உழைக்காது. அது ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். அந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகுது. அதனால் என்னுடைய வீடியோக்கு பார்க்குறவங்க 1, 2, 3 அதான் நம்பர் போட்டு வச்சுருக்கேன். 1வது வீடியோ, 2வது வீடியோ, 3வது வீடியோ அப்படின்னு அது பாருங்கள். என் வீடியோ பார்க்குறத விட இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் முக்கியமான வேலை ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொல்கிற தகவலை நீ தெரிஞ்சுக்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் மிக மிக முக்கியமானதுன்னா நான் சொல்கிற செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை விட முக்கியமான செய்தி இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இதை நீ தெரிஞ்சுக்கோ. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு வருஷ கிரமமாக நான் என்ன தான் சொல்கிறேன், என்ன தான் இவன் பேசியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. நான் இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கணும். இந்த விஷயத்த வரல, படிப்படியாக என்னுடைய சிந்தனைகளை நான் பேசியிருக்கணும். அப்படி பேசியிருந்தா நான் என்ன தான் சொல்ல வர்றேன்னு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் என்னை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்க முடியும். அந்த அளவுக்குலாம் எனக்கெல்லாம் திறமை உண்டு. அது மாதிரி எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு அவசர காலத்தில் இருக்கோம், எமர்ஜென்சி பீரியடு, அதுக்கு தகுந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தணும். அதுதான் முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நோய்களை வந்து தனியார் உடைமையை வந்து தடுத்து நிறுத்தி தனியார் மருத்துவமனைகளை அத்தனையத்தையும் கைப்பற்றி அரசு மருத்துவமனைகளை மாற்றணும். மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க. மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. தரமான மருத்துவம் அனைவருக்கும் பொதுவாக கிடைக்கணும். நோய்களை குணப்படுத்தணும். வருகிற அந்த செயலிழப்பு இருக்குல்ல, 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் செயலிழக்கும் போது மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையானவங்களோட எண்ணிக்கையை நம்ம குறைச்சிடணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து மாத்திரைக்கு அடிமையானவங்களோட நிலைமை பல கோடிக்கு போயிடும், 100 கோடியை தாண்டிடும். அப்போ 100 கோடி பேர் இந்த உலகத்தில் அப்போ வந்து 1000 கோடி வந்துடும். 2040 இந்த உலக மக்கள் தொகை 1000 கோடி வந்துடும். அப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு 100 கோடி பேர் உலகம் முழுவதும் அங்கங்கே இருப்பாங்க. என்னால் தினசரி இன்சுலின் போட்டுக்கிட்டால் தான் உயிர் வாழ முடியும், தினசரி மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான், இங்கிலீஷ் மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு 100 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இந்த உலகத்தில் 100 கோடி பேர் சாவாங்க, செத்து போயிடுவாங்க, அநியாயமாக செத்து போயிடுவாங்க. அதில் வந்து யாராக வேணா இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். அந்த மருந்து மாத்திரைக்கு அடிமையானவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும், டயாலிசிஸ் பண்ணால்தான் என்ன உயிர் வாழ முடியும், அப்படி இருக்கிற அத்தனை பேரும் 2040 அப்புறம் இந்த உலகம் செயலிழந்து போகும்போது அழிஞ்சு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதனால் அவங்களோட எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும். 100 கோடி பேருக்கு அந்த ஆபத்து இருக்குது. 2040 100 கோடி பேருக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும். நம்மளால் அதான் செய்ய முடியும். அப்போ நோய்களை ஒழிக்கணும். நோய்களை ஒழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் அதுக்கு மனசு தான் தேவை. அரசாங்கம் வந்து அரசாங்கங்கிறது ஆற்றல் மிகுந்த ஒரு அமைப்பு. சர்வாதிகார உணர்வோட இந்த தீங்கான உணவுகளுக்கு தடை விதிங்க, இந்த ஆல்கஹால் மதுபானங்களுக்கு தடை விதிங்க. இயற்கை மதுபானத்தை அருந்தலாம், தப்பே கிடையாது. கல், நிறைய பனைமரங்களை உருவாக்குங்க. பனைமரங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு பனைமரம். அதில் இந்த கருப்பட்டி காப்பி இருக்குது பாருங்கள், கருப்பட்டி காப்பிக்கு நான் அடிமை. இந்த டீ, காஃபி, வெள்ளைச்சீனி, புரு காப்பியெல்லாம் அது கிட்ட நிற்க முடியாது, கருப்பட்டி கிட்ட நிற்க முடியாது.
இதையா நாம் இழந்தோம். நீங்கள் கருப்பட்டியை குடிச்சு பாருங்கள், அப்போ தெரியும். பனைமரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? முதல்ல கருப்பட்டியை வந்து பரவலாக்குங்க. கருப்பட்டி காப்பி குடிச்சு பாருங்கள். காப்பி தூளே இல்லாமல், டீ தூளே இல்லாமல் ஒரு பாலில் அந்த கருப்பட்டியை கலந்து குடிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் பனைமரத்தை நாம் எதை இழந்தோம், எவ்வளோ பெரிய சொத்தை நாம் இழந்தோம், எவ்வளோ பெரிய செல்வத்தை நாம் இழந்தோம் அப்படிங்கிற அப்போ தான் தெரியும். ஒரு அதாவது தேவதையை வந்து விரட்டி விட்டுட்டு பிசாசை வந்து வீட்டில் கூட்டி வச்சுருக்க மாதிரி இந்த வெள்ளைச்சீனியை உள்ளே வச்சுக்கிட்டு, இந்த நாட்டு வெள்ளத்தை உள்ளே வச்சுக்கிட்டு கருப்பட்டியை விரட்டி விட்டோம். கருப்பட்டி வந்து அவ்வளோ, அதெல்லாம் நம்ம வந்து எதாவது ஆராய்ச்சி பண்ணி குட்டை தென்னை மரங்கள் போல் குட்டை பனை மரங்களை உருவாக்கியிருக்கணும். இனிமையாவது உருவாக்குங்க. ஏன்னா உயரமான பனை மரத்தில் ஏறுறது ஆபத்தானது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உயரமான பனை மரத்துலலாம் ஏற மாட்டாங்க. அவங்களாம் மென்மையானவங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு பதநீர் வேணும் அப்படின்னா குட்டை பனை மரங்களை உருவாக்குங்க. குட்டை தென்னை மரங்களை போல் குட்டை பனை மரங்களை உருவாக்குங்க. அதுதான் நமக்கு தேவை. பனை மரத்துலேருந்து நமக்கு என்ன தேவை? எல்லாமே தேவையாக இருக்குது. கல் தேவை, அப்புறம் பதநீர் தேவை, கருப்பட்டி தேவை. அப்படிங்கும்போது அப்போ குட்டை பனை மரங்களை இந்த உங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, உங்கள் அறிவியலை பயன்படுத்தி குட்டை தென்னை மரங்களை உருவாக்குனீங்கல்ல. தென்னை மரத்தோட பனை மரம் வந்து அரிதான அதிசயமான ஒரு அது மாதிரி குட்டை தென்னை மரங்களை உருவாக்குங்க. தரமான குட்டை தென்னை மரங்களை உருவாக்குங்க. தென்னை மரம் வந்து அது காய் காய்ச்சினா அது எப்படினாலும் காஞ்சாலும் கீழே விழுந்துட போகுது. கீழே விழுந்தால் நம்ம பறிச்சிக்க போகிறோம். அதே நேரத்தில் தென்னங்கல் அதுக்கு வந்து உயரம். இப்போ தென்னை மரம் உயரமாக இருந்தால் கண்டிப்பாக ஏற மாட்டாங்க. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ஏற மாட்டாங்க. அது எப்படி ஏற மாட்டாங்க? நீங்கள் ஏறுவீங்களா? இல்லை உங்கள் பிள்ளையை நீங்கள் ஏற விடுவீங்களா? உயரமான பனை மரத்தில், உயரமான தென்னை மரத்தில் நீங்கள் ஏறுவீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைகளை ஏற விடுவீங்களா? ஏற விட மாட்டீங்களா? உங்கள் பேர பிள்ளைகளை இப்போ யாரோ ஏறுவாங்க, நமக்கு பறித்து தருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதனால் உயரமான பனை மரத்தில் ஏறுறது உயிரை பணையம் வைக்கிறதுக்கு சமானம். அது மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம உயிர் தான் இல்லை. பதநீர், கருப்பட்டி, கல் இதெல்லாம் விட நம்ம உயிர் தான் நமக்கு மேலானது. அதனால் வந்து உயிரை பனையமாக வச்சு எதையுமே நம்ம பெறக்கூடாது. அதனால் குட்டை பனை மரங்களை உருவாக்குங்க. குட்டை தென்னை மரங்களை உருவாக்குங்க. நிறைய குட்டை தென்னை மரம், அதில் வந்து நல்ல சத்தும் இருக்கணும். குட்டை தென்னை மரம் அவ்வளோதான். இதோட உயரம் வளராது. அதுக்கு நிறைய உரங்களை போட்டால் அது சத்தாக மாறிட போகுது. குட்டை தென்னை மரம் வந்து அதில் காய்க்கிற காய் சுவையாக இருக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நல்ல உரத்தை போட்டால் அது கண்டிப்பாக சுவையாக தான் கொடுக்க போகுது. உரம் தான் முக்கியம். அது குட்டையாக இருக்கோ நெட்டையாக இருக்கோ அது முக்கியம் இல்லை. ஆனால் குட்டையாக தான் இருந்தால் நமக்கு அது காய்களை பறிக்கிறது ஈஸி. அதிலேருந்து முழுமையான பலன்களை பெற முடியும். அதனால் இப்போ நம்ம வந்து 1 கோடி பனை மரங்களை நடுறாங்க. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. 1 கோடி பனை மரங்களை நடுறாங்களே, குட்டை பனை மரங்களை உருவாக்கு. நெட்டை பனை மரங்களை உருவாக்கி அதனால் என்ன பிரயோஜனம்? வெறும் பனம்பழம் தான் காஞ்சி கீழே விழும். யாரும் மரத்தில் ஏற மாட்டாங்க. கண்டிப்பாக மரத்தில் யாரும் ஏற மாட்டாங்க. பனை மரத்துலலாம் எதிர்காலத்தில் ஏறவே மாட்டாங்க. அது ஆபத்தான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து பெண்களும் ஏற விட மாட்டாங்க, ஆண்களும் ஏற மாட்டாங்க, பெண்கள் ஏற விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதிமுறை இருக்குது. பெண்கள் தங்களால் செய்ய முடியாத வேலையை, தங்களுக்கு அச்சம் தருகிற வேலையை ஆண்களை வச்சு செய்யக்கூடாது. ஆண்களை வைத்து அந்த வேலையை செஞ்சு சாதிச்சிக்கக்கூடாது. அப்போ ஆண்களை அடிமையாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். பெண்களுக்கு உனக்கு பனை மரத்தில் ஏறது உனக்கு அச்சமாக இருக்குல்ல, உனக்கே அது பயமாக இருக்குல்ல, அப்போ எப்படி ஒரு ஆண்களை நீ போய் ஏறுங்கலாம்? உனக்கு உன் உயிர் முக்கியம்னா அப்புறம் வந்து ஆண்களுக்கும் அவன் உயிர் முக்கியம் தானே. உன்னை போல் தான் நீ ஆண்களையும் நினைக்கணும். அப்போ இந்த விதிமுறைப்படி தான் பெண்கள் வாழ்வாங்க எதிர்காலத்தில். தனக்கு எது அச்சமோ தனக்கு எது அச்சமோ அதை வந்து தான் பிள்ளையை வச்சு செஞ்சிக்க மாட்டாங்க. தனது கணவனையும் செய்ய விட மாட்டாங்க. அதனால் வந்து ஆண்கள் பனைமரத்தில் ஏற மாட்டாங்க, பெண்கள் ஏற விட மாட்டாங்க. உயரமான பனைமரத்துலலாம் ஏற மாட்டாங்க, உயரமான தென்னை மரத்தில் ஏற மாட்டாங்க. அப்படிப்பட்ட பனைமரம் நமக்கு தேவையில்ல தம்பி. அப்படிப்பட்ட தேங்காய் நமக்கு தேவையில்ல. நீ நல்லா இருந்தாலே போதும், நீ என் கூட இருந்தாலே போதும், எளிதாக நமக்கு என்ன கிடைக்குதோ எளிதாக அது கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உயரமான பனைமரத்தில் யாருமே எதிர்காலத்தில் ஏற மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனுஷங்க மென்மையாக இருப்பாங்க. அதுதான் நல்லது. மனுஷங்க மென்மையாக இருப்பது தான் நல்லது. ரொம்ப திறமை அதிகரிச்சிச்சுன்னா இப்படி தான் இந்த கோமாளித்தனம், விண்வெளிக்கு போகிறது, அங்கே அதை பண்ணுறது இதை பண்ணுறது, விமானத்தில் போகிறது, அப்புறம் வந்து கப்பலில் போகிறது, விமானத்தில் போய் அப்புறம் வந்து ஃப்ளைட்டு வெடித்து கடலில் விழுறது. ஏதோ ஒன்று தானே வெடிக்குது. அந்த ஒன்று வெடிக்குதுல்ல, அதில் நீ இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை தானேங்க. யாரோ ஒருத்தர் 100 பேர், அதில் எவ்வளோ பேர் பயன்படுறாங்க. அதுக்கு அப்போ நீ சாவியா? உனக்கு மட்டும் உன் உயிர் வந்துட்டு உனக்கு ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணணுமா? எல்லோரும் வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழணும். அதனால் யாரோ பல பேர் சந்தோஷத்துக்காக நாம் தியாகம் பண்ணுங்கிற அவசியம், அதெல்லாம் பைத்தியகார்த்தனம். அந்த மாதிரிலாம் போகவே கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் உயிர் வாழணும்.
உன் உயிர் எப்படி முக்கியமோ 100 பேரோட உயிருக்கு இணையானது ஒருத்தருடைய தனி மனித உயிர். 100 பேருடைய உயிருக்கு, அதாவது 1 கோடி பேர், இந்த ஒரு தனி மனித உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த 801 கோடி பேர் 800 கோடியே ஒரு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தனி மனித உயிரோட மதிப்பு என்ன தெரியுமா? அந்த 800 கோடி பேரோட உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் ஒருத்தரோட உயிருக்கு மதிப்பு. இப்போ ஒரு ஊரில் 10,000 பேர் இருக்காங்க, ஒரு ஊரில் 4,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் ஒருத்தரோட உயிருக்கு என்ன மதிப்புன்னா 3,099 பேர் இருக்காங்களா, 3,999 பேரோட உயிருக்கு என்ன மதிப்போ அதான் அந்த ஒருத்தரோட உயிருக்கோட மதிப்பு. 4,000 பேருடைய மதிப்பு தான் பெருசு, ஒருத்தரோட உயிர் பெருசு கிடையாது. 4,000 பேருக்காக நீ சாவலாம், ஒருத்தன் சாவலாம். 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் சாவலாம். இதெல்லாம் முட்டாள்தனம். நம்ம ஏமாத்துறாங்க, மூளை செலவு செய்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டது. கோடிக்கணக்கான பேர் நல்லா ஆகிறதுக்காக உன் உயிரை நீ தியாகம் பண்ணு, நீ சாவு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனது உயிர் எதற்கு சமானம் என்றால் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு சமானம். ஒவ்வொரு உயிரும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் கோடிக்கணக்கான மனுஷங்களுக்கு சமானம், கோடிக்கணக்கான மனுஷ உயிருக்கு சமானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் விழிப்பு நிலை. 10 பேர் நல்லா இருக்கணும்னா உன் உயிர் போனால் பரவாயில்லன்னுங்கிறது ஏமாளித்தனம். உன்னை ஏமாத்துறாங்க, மூளை செலவு செய்கிறாங்க. அதனால் மக்களை விழிப்போடு இருங்க. எதிர் வருகிற உலகத்தை நான் சொல்கிறேன் முன்கூட்டியே. தேவதூதன் சொல்லுவாங்களே, என்ன இதுதான் உண்மையான தேவதூதன். தேவதூதன்ற வருவார், பூமிக்கு வருவார்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டார். ஏற்கனவே உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அப்போ நீங்கள் என்ன தேவதூதனை அவரை தேவதூதனை பார்த்து ஒரு பிரயோஜனம் ஒன்றும் இங்கே நடக்கலை. அது முட்டாள்தனமான ஒரு தேவதூத நம்பிக்கை. ஒரு அறிவுபூர்வமான அதுக்காக தேவதூதன் அப்படின்னு வானத்துலேருந்து நானும் மனுஷன் தான், எல்லார் மாதிரியும் மனுஷன் தான். நான் சொல்கிற விஷயம் இந்த 800 கோடி பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. நான் சொல்கிற விஷயம் இந்த உலகத்தில் யாருக்குமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற விஷயம் இந்த உலகம் முழுவதுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்த தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் எல்லார் காதுக்கும் போய் ஆகணும், எல்லாருடைய கவனத்துக்கும் போய் ஆகணும். இப்படி ஒருத்தர் சொன்னாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சாகணும். அப்படின்னா அந்த விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் யார், என்னுடைய முக்கியத்துவம் என்ன, யார் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு என்னுடைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட இது 1653வது வீடியோ. இன்னும் நான் டெய்லி ஒரு 10 வீடியோ நான் போட்டு அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியாதா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு. அப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பொய்யின்னா அதோட தான் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை நம்புகிற மாதிரி நான் ஒரு முயற்சி எடுத்துட்டேன். என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். உங்கள் கடமை என்ன, அதை நீங்கள் கண்டிப்பாக இதை யாரும் நான் பொய்ன்னு அந்தளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. மக்கள் அறிவுடையவர்கள் தான். உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு மக்களுக்கு கண்டிப்பாக இருக்குது.